ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. ஸோ நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது எல்லாமே நடந்தது உங்களுடைய சப்போர்ட்ஸால் தான் இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிலவ்டு மை டியர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே நம்மளோட சேனலில் தொடர்ந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதுமே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான அப்டேஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ ஐஸ் காயினுடைய அப்டேஷனை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐஸ் காயின் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தா OKX எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ OKX எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணதோடு இல்லாமல் அடுத்து அவங்க யூனிஸ்வாப்பில் லிஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யூனிஸ்வாப்லையுமே லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோம்னா அடுத்து Gate.io எக்ஸ்சேஞ்சிலுமே லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலுமே இந்த ஐஸ் காயின் பார்த்தோம் அவங்க சொன்ன மாதிரி ப்ராப்பராக லிஸ்டிங் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம ஐஸ் காயின் இந்த ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன, இந்த ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் நிறைய பேர் அதை கம்ப்ளீட் பண்ணலை. யாரெல்லாம் ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே காயின் நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட கிடைச்ச காயினை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்வாப் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு நம்மளால் செல்லும் பண்ண முடியும், ட்ரேடும் பண்ண முடியும். ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அதை நீங்கள் ஸ்வாப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செல் பண்ணியுமே பாருங்கள். இன்றைக்கி அதனுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம OKX எக்ஸ்சேஞ்ச் வேலெட்டில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம அதில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 0.013 அந்த ரேஞ்சில் நான் பார்த்தேன். ஸோ தட் மீன்ஸ் அப்படின்னா ஒரு ₹1 அந்த ரேஞ்சில் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த காயினுடைய ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி 18% கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலுமே ப்ராப்பராக காயினை லிஸ்டிங் பண்ணிவிட்டு ஸோ தன்னுடைய டெவலப்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் இவங்க ரொம்ப ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க இந்த காயின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா. ஸோ நம்ம யாரும் இதை மிஸ் பண்ண வேண்டாம். புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். கண்டிப்பாக சைன்அப் பண்ணி வச்சுக்கோங்க. சைன்அப் பண்ணிவிட்டு ரெகுலராக மைண்ட் பண்ணுறது மூலியமாகவே இந்த காயினை நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய ப்ரிடிக்ஷன் பார்த்தோம்னா 2024 மேபி $1 போகுன்ற அளவுக்கு ஸோ அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான டெவலப்மெண்ட் ஒர்க்குமே போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா இவங்க மெயின் நெட் லான்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. ஓன் பிளாக் செயின் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த ரேஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு நமக்கு பார்த்தோம்னா இது ஃப்ரீயாக கிடச்சிட்ருக்கு. ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிறத நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்மளுடைய டைமையும் நம்மளுடைய இன்டர்நெட்டையும் நம்ம யூஸ் பண்ணாலே போதும், பெருசாக சம்பாதிக்கலாம். ஸோ அடுத்ததாக ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணவங்க, KYC கம்ப்ளீட் பண்ணவங்களே இப்போ இவங்க ஸ்டெப் 2 அகைன் ஒன் டைம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது ஸ்டெப் 2 KYC வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மைன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு மைன் ஆகாமல் எடுத்த உடனே டேரெக்டாக உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குது அப்படின்னா வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்களே. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும், வெரிஃபை வித் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பின்டு போஸ்ட் இல்லாமல் ஃபைன் பண்ணணும், தேடி கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த லிங்க்கை இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இங்கே இருக்க லிங்க் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்தோம்னா ட்விட்டருக்கு ரீடைரக்ட் ஆகிரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட்டை நம்ம காப்பி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணணும். இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்விட்டருக்கு நமக்கு நேவிகேட் ஆகும். ஸோ ட்விட்டரில் வந்த உடனே நாம் பண்ண வேண்டிய போஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் பண்ணிவிட்டு அந்த காப்பி பண்ணதை இந்த கோட் ரீபோஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா 2 ஆப்ஷன் வரும், அண்டு அண்ட் கோட். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரும். இந்த ரெண்டு ஆப்ஷனில் கோட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே காப்பி பண்ணதை ஜஸ்ட் இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணாலே போதும். இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ரீபோஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ ரீபோஸ்ட் கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது போஸ்ட் ஆயிரும். ஸோ போஸ்ட் ஆன உடனே நம்ம அந்த லிங்க்கை எடுத்து இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நம்ம எங்கே போய்ட்டு எடுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் அதை கிளிக் பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் இமேஜை கிளிக் பண்ணால் நமக்கான ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு வரும். இந்த ப்ரொஃபைலை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்ததாக நமக்கு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த போஸ்ட் ஆப்ஷனில் போனோம்னா நமக்கான லிங்க்கை நம்ம எடுத்துட முடியும். ஸோ அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெரிஃபை வித் எக்ஸ் கன்ஃபர்மேஷனுக்காக நாம தான் போஸ்ட் பண்ணோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் இதை கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தோம்னா 112 செகண்ட் டைம் எடுத்துக்கும். அந்த டைமில் நமக்கு இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ
அதே மாதிரி வந்து கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம பிஎன்பி அட்ரஸுமே கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அந்த பிஎன்பி அட்ரஸ் OKX வேலட்டுடைய அட்ரஸாக இருக்கலாம், அல்லது ட்ரஸ்ட் வேலட்டுடைய அட்ரஸாக இருக்கலாம், அல்லது பிஎன்பி ஸ்மார்ட் செயினுடைய அட்ரஸாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய பிஎன்பி அட்ரஸ் கொடுத்தாலே போதும், அல்லது இதுக்கான கான்டாக்ட் அட்ரஸை நம்ம கொடுத்தாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து காயின் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான் முடிச்சிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த ரவுண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ ரெகுலராக இதில் நம்ம மைண்ட் பண்ணுறது மூலிமா மிகப்பெரிய ஒரு லெவலில் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெகுலராக வந்து இதில் இதுவுமே அதை ரெகுலராக நமக்கு வந்து பார்த்தோம்னா போனஸும் கொடுக்குறாங்க. அந்த போனஸ் எந்த பேசிஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாம் ரெகுலராக ஆக்டிவாக இருந்தோம்னா, நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய பர்சனும் ஆக்டிவாக இருந்தால் 2 பேர்த்தையுமே அந்த போனஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அவங்க அப்ராக்சிமேட்டாக கொடுக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தோன்னா 4 to 5 அப்படி இல்லைனா 5 to 6 இந்த ரேஷியோ இந்த டைம் டியூரேஷனில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்த உடனே நம்ம கிளைம் பண்ணோம்னா 100% நமக்கு கிடைச்சிடும். ஒருவேளை நம்ம 15 நிமிஷம் டிலேவாக நம்ம கிளைம் பண்ணோம்னா 25% குறையுது. அடுத்த ஒரு 15 நிமிஷம் டிலேவாக பண்ணால் அடுத்த ஒரு 25% குறையுது. ஸோ இந்த மாதிரி கிடைச்ச உடனே நம்ம வந்து அதை கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு போனஸ் வந்து கிடைச்சிடும். ஒருவேளை 1 hour கழித்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு எக்ஸ்பைர்ட் ஆயிரும். ஸோ அந்த போனஸையுமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த போனஸ்னால என்ன யூஸ் அப்படின்னா, நமக்கு காயின்ஸ் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். இப்போ ரவருக்கு இந்த போனஸ் நமக்கு கிடைக்குதுன்னா பர் ரவருக்கு நமக்கு 10 காயின் கிடைக்குது அப்படின்னா இந்த போனஸ் மூலிமா 15 காயின் அல்லது 20 காயின் அல்லது 25 காயின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். மிகப்பெரிய ஒரு லெவலில் இவங்க தன்னுடைய டெவலப்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேசிவாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணி வச்சுங்க. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 KYC கம்ப்ளீட் பண்ணாதவங்க கண்டிப்பாக அதையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் OAX அந்த ஏர்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து ஓப்பன் ஆக போகுது வித்ட்ராயல். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்மோ பிளாக் செயினுடைய ப்ரீசேல் ரவுண்டு போயிட்டுருக்கு. அதையும் இப்போ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளைம் பண்ணுறவங்க ரெகுலராக அதையுமே வந்து கிளைம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சிலியா எக்ஸ்சேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க. எல்லாமே ஒர்க்கு பர்ஃபெக்டாக சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஏர்டாப்பையும் மிஸ் பண்ணாதீங்க. ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக அப்டேஷன் வரும்போது நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.